2.4 temperature dependence of resistivity. அதாவது ஒரு கண்டக்டர்ல டெம்பரேச்சர் மாறும் பொழுது அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி எப்படி மாறுது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா அதனுடைய மின்தடை. ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொன்னா மின்தடை எண். ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒவ்வொரு மெட்டலுக்கும் அது கடத்தக்கூடிய தன்மை மாறுது அப்படின்னு சொன்னா அப்போ கடத்தாத தன்மை அது தடுக்கக்கூடியது தடை செய்யக்கூடிய மதிப்பும் மாறுது அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லக்கூடியது. அதுதான் ரெசிஸ்டிவிட்டி. தடுக்கக்கூடியது எண் அளவில் எவ்வளவு, மேக்னிடியூட் எவ்வளவு அப்படின்னு சொல்றது. The resistivity of a material is dependent on temperature. Resistivity டிபெண்டா இருக்குது. எதுக்கு டிபெண்டா இருக்குது? டெம்பரேச்சருக்கு டிபெண்டா இருக்குது. அது எக்ஸ்பெரிமெண்டலா நமக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், மிக அதிகமான இடைவெளியில், ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னது? இடைவெளியில், வைட் ரேஞ்ச் பரந்த இடைவெளியில் டெம்பரேச்சர்ஸை எடுத்துக்கிட்டு அதனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும் போது அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எக்ஸ்பெரிமெண்டலா நமக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. தி ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் a conductor increases with increase in temperature according to the expression. நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செஞ்சு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. இந்த இதை வச்சுக்கிட்டு, ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, the resistivity of a conductor increases. resistivity increase ஆகுது எப்போ? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த எக்ஸ்பிரஷன் என்ன, அந்த ஈக்குவேஷன் என்ன? ரோ டி, இந்த டி பேஸ்ல வரணும், அடிமானத்துல வரணும். ரோ டி இஸ் ஈக்குவல் டு ரோ ஓ ஆஃப் 1 பிளஸ் ஆல்பா ஆஃப் டி மைனஸ் டி நாட். ஒன்ஸ் அகைன், rho t equal to rho o of 1 plus alpha of t minus t naught. அப்போ rho t ங்கிறது என்னது? rho t is the resistivity of a conductor at t degree Celsius. நம்ம இப்போ என்ன சொல்றோம்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம ஆரம்பத்தில் எடுத்திருக்கக்கூடிய இனிஷியல் டெம்பரேச்சர் அண்ட் இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் இந்த இடத்துல இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர் என்னன்னு குறிப்பிட்டுறோம். நம்ம பொதுவாக சொல்லிடுறோம் டி டிகிரி செல்சியஸ். ஓகே, ரோ ஓ இஸ் தி ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி கண்டக்டர் அட் சம் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர். சம் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர்ல ரோ ஓவன் நம்ம சொல்றோம். அப்போ ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர்னா எவ்வளவு? டி O degrees T naught degree Celsius usually mentioned. எவ்வளவுல நம்ம ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸை நம்ம எடுத்துக்கிறோம். T naught டிகிரி செல்சியஸை நம்ம என்னன்னு சொல்றோம்? நம்ம 20 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்றோம். ஓகே, இப்போ ரோ டீனா என்னன்னு சொல்லிட்டோம், ரோ ஓனா என்னன்னு சொல்லிட்டோம், டீனா என்னன்னு சொல்லிட்டோம், டி நாட்னா என்னன்னு சொல்லிட்டோம். இது ஓ, இது நாட். ஓகே, அப்போ இந்த ஆல்பாங்கிறது என்னது? ஆல்பாங்கிறது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஆல்பாங்கிறது என்னது? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஆல்பா. அந்த ஆல்பாவை எப்படி டிஃபைன் பண்றோம்னா, it is defined as the ratio of increase in resistivity per degree rise in temperature. per degree rise, ஒரு டிகிரி ரைஸ் ஆகக்கூடிய டெம்பரேச்சர்ல டு இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அட் டி டிகிரி செல்சியஸ். இதை தான் நம்ம ஆல்பான்னு டிஃபைன் பண்றோம். அப்போ இந்த ஃபார்முலா நம்ம முன்னமே படிச்சிருக்கிறோம். ரோ டி இஸ் ஈக்குவல் டு ரோ ஓ ஆஃப் 1 பிளஸ் ஆல்பா ஆஃப் டி மைனஸ் டி நாட். இப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ரோ ஓ இன்டு 1 அப்படின்னா ரோ ஓ பிளஸ் இந்த ரோ ஓ ஆல்பா டி மைனஸ் ரோ ஆல்பா டி நாட். ஓகே, இப்போ இந்த ரோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோம்னா மைனஸ்ல வந்துடுது. அப்போ இதை மட்டும் எழுதுறோம். ரோ ஓ ஆல்பா டி மைனஸ் ரோ ஓ ஆல்பா டி நாட். இப்போ இது ரெண்டுலையும் எது காமன் ஃபேக்டர்ஸோ அதை வெளியில் எடுத்துடலாம். ரோ ஓ ஆல்பா ஆஃப் டி மைனஸ் டி நாட். ஓகே, இப்போ இந்த ஆல்பாவை நம்ம கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வந்துடலாம்? ஆல்பா ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் டிவைடட் பை
rho naught into t minus t naught. இப்போ இது வந்து rho t minus rho ஓங்கிறது வந்து உனக்கு வந்து டிஃபரன்ஸ், அதனால என்ன கொடுக்குறோம், del ரோன்னு கொடுக்குறோம். t minus t நாட்ங்கிறது வந்து டிஃபரன்ஸ், ஸோ del t. அப்போ என்ன கொடுத்துடலாம், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு del rho divided by rho o del t. ஓகே, அப்போ இங்க கொடுத்தாச்சு. Rho T minus T naught is change in resistivity of a change in temperature. Temperature change ஆகும்போது மாறக்கூடிய resistivity. அப்போ இந்த ஆல்பாவுக்கு temperature coefficient of resistivity னுடைய யூனிட் per degree Celsius. என்னது per degree Celsius. ஓகே, alpha of conductors, temperature coefficient of conductors. Conductors க்கு temperature coefficient எப்படி இருக்குங்கிறது ஒரு experiment. For conductors alpha is positive. Conductors க்கு temperature coefficient பாசிட்டிவா இருக்கு. அப்படின்னா என்னது, temperature increase ஆகும்போது resistivity-யும் increase ஆகுது. resistivity எப்படி increase ஆகுது அப்படின்னா, the average kinetic energy of the electrons. If the temperature of the conductor increase ஆகும்போது the average kinetic energy of the electrons in the conductor increases. Temperature increase ஆகும்போது அந்த electrons வந்து மூவ் ஆகக்கூடியதும் increase ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது அதுக்கு வந்து frequent collisions இருக்கும். frequentா ஒன்னோட ஒன்று வந்து மோதிக்கும். அதுதான் வந்து kinetic energy increase ஆகுது. அப்போ frequent collisions இருக்கும்போது resistivity-யும் increase ஆகுது. தடுக்கக்கூடியதும் எப்படி நம்ம வந்து இதாகும் அப்படின்னு சொன்னா, frequent collisions இருக்கும்போது நமக்கு வந்து drift velocity increase ஆகும். அப்போ வந்து என்னது, resistivity-யும் increase ஆகுது. அப்போ அதுக்கு உண்டான ஈக்குவேஷன்ஸ் நம்ம படிச்சுட்டோம். rho t is equal to rho o of 1 plus alpha of t minus t naught. இந்த கிராஃப் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி அப்படின்னு சொன்னா, கைனடிக் எனர்ஜிக்கும் உனக்கு ரெசிஸ்டிவிட்டிக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்டா வந்து டிக்ரீஸ் ஆன மாதிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னது, ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. அப்போ கைனடிக் எனர்ஜி எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் போது ரெசிஸ்டிவிட்டியும் பேரலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போதான் உனக்கு என்ன கிடைக்கும், ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். Alpha of conductors, temperature coefficient of conductors. The resistivity of conductors like metals. Resistivity of conductors. Conductors are common பேசாம அதுல metals பத்தி பேசுறோம். அதுல varies linearly for wide range of temperatures. Linearly அப்படின்னு சொன்னா நமக்கு temperature increase ஆகும்போது kinetic energy increase ஆகுது. Temperature T கெல்வின்ல சொல்லியிருக்காங்க. So kinetic energy increase ஆகுது, அப்போ resistivity-யும் increase ஆகுது. linearly அப்படின்னு சொன்னா straight line, நமக்கு வந்து இது increase ஆனா இதுவும் வந்து continuous-ஆ increase ஆகுது. There also exists a non-linear region at very low temperatures. அதுதான் இந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதுதான் non-linear increase. நமக்கு வந்து straight line வராம ஒரு சின்ன கர்வா வருது. எப்போ அப்படின்னு சொன்னா very low temperatures. டெம்பரேச்சர் வந்து லோவா இருக்கும் பொழுது நமக்கு நான் லீனியர் பொசிஷன்ல இருக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாம இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. தி ரெசிஸ்டிவிட்டி அப்ரோச்சஸ் சம் ஃபைனிட்டி வேல்யூ. தி ரெசிஸ்டிவிட்டி அப்ரோச்சஸ் ஃபைனிட்டி வேல்யூ, ஒரு சின்ன வேல்யூக்கு போகுது. as the temperature approaches absolute zero. absolute zero அப்படிங்கிறது என்னது, உனக்கு absolute zeroங்கிறது 0 கெல்வின் ஆர் minus 273 degree Celsius. இதுதான் நம்ம absolute zeroங்கிறோம். அப்படி போகும் பொழுது இந்த ரெசிஸ்டிவிட்டி ஒரு சின்ன வேல்யூ, ஃபைனிட்டி வேல்யூ, சின்ன வேல்யூக்கு போயிடுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Alpha of conductors in terms of resistance. இது வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கண்டக்டர்ஸை எது வழியாகவும் நம்ம கொண்டு வரலாம், ரெசிஸ்டன்ஸ் மூலியமாகவும் கொண்டு வரலாம். இப்போ நம்ம கொண்டு வந்தது இந்த ஆல்ஃபாவை ரெசிஸ்டிவிட்டி மூலியமாக கொண்டு வந்தோம், அதாவது மேக்னிடியூட் வேல்யூ ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு நம்மளால கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வரலாம்னா, ரெசிஸ்டிவிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ எல் பை ஏ.
ஸோ ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி, ஆர்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ரெண்டுமே உனக்கு வந்து எப்படி இருக்குது, ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போது ரெண்டுமே ப்ரொபோர்ஷனலாக இருக்குதுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ரோங்கிற இடத்துல நம்ம ஆர் வேல்யூஸை கொடுக்கலாம். Substituting this in the equation, rho t is equal to rho O of 1 plus alpha of t minus t naught. So resistivity-க்கும் resistance நீ அப்படியே parallel மாத்தலாம். RT is equal to RO of 1 plus alpha of t minus t naught. Okay. Alpha of conductors in terms of resistance. Alpha of conductors in terms of resistivity ல பார்த்தோம். அதே போல தான் resistance ல பார்க்க போறோம். So RT is equal to RO plus RO alpha T minus RO alpha T naught. இப்போ இது ROங்கிறது வந்து right hand side இருக்கு, அதை left hand side கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா RT minus RO equal to RO alpha of T minus T naught. Okay. இப்போ இது ரெண்டும் காமனாக இருக்கு இல்லையா, RO ஆல்ஃபாங்கிறது காமன், வெளியில் எடுத்துட்டோம்னா T minus T naught. So del R is equal to RT minus RO is change in resistance during the change in temperature. Temperature மாறும் பொழுது resistance மாறுது. So சேஞ்ச் அப்படின்னு சொல்றதுனால நம்ம டெல் ஆர்ன்னு கொடுத்துடலாம். ஏன்னா இதை வந்து டிஃப்ரென்ஸ், அதனால டெல் ஆர் கொடுத்துடலாம். டி மைனஸ் டி நாட்டுங்கிறது வந்து என்னது, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ டெல் டி. அப்போ இந்த வேல்யூவை நம்ம கொண்டு வந்து இங்கே போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபாவை நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ alpha is equal to RT minus RO divided by RO into T minus T naught is equal to del R divided by RO del T. Alpha of semiconductor. Temperature coefficient of semiconductors. Conductors and non-conductors க்கு மத்தியில நம்ம ஒரு மெட்டீரியல் பார்க்குறோம், அதுதான் செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸில் நம்ம பின்னாடி படிக்குவோம் ஜெர்மானியம் சிலிக்கான். இந்த ஜெர்மானியம் சிலிக்கான் நம்ம எப்போ செமிகண்டக்டர்ஸை கொண்டு வந்தாங்களோ அப்போ தான் நமக்கு எலக்ட்ரானிக்கல் இதில் வந்து நிறைய நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைச்சது. அதனால செமிகண்டக்டர்ஸ் இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லும் போது, இவ்வளோ நமக்கு படிக்கும் போது அந்த செமிகண்டக்டர்ஸுடைய யூசஸ்க்காக தான் நம்ம இவ்வளவும் கொண்டு வரோம். அப்படின்னா ஃபார் செமிகண்டக்டர்ஸ்க்கு என்ன நடக்கும்னா, தி ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். செமிகண்டக்டர்ஸில் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது எப்போ, இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கேருந்து நமக்கு வந்து ஆரிஜின் ஓ, இங்கே இருந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. as the temperature increases, temperature increase ஆகும் பொழுது more electrons will be liberated from their atoms. நிறைய எலக்ட்ரான்ஸ் அந்த ஆட்டம்ஸ்ல இருந்து வெளிப்படும். எப்படின்னா அதுக்கு ஒரு ஆற்றலை எனர்ஜியை கொடுக்குறோம், அப்போ அது எனர்ஜி எடுத்துட்டு வைப்ரேட் ஆயிட்டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக வந்துடுது. ஓகே. தி கரண்ட் இன்க்ரீசஸ் அண்ட் தேர்ஃபோர் தி ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். அப்போ நமக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும் பொழுது the current increases, current increase ஆகும். அப்போ current increase ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி, அதுக்கு தடை சொல்லக்கூடியது குறைஞ்சிடுது. அதுக்கு தடை ஏற்படுத்த, current increase ஆகிறதுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய தன்மை குறைஞ்சிடுது. A semiconductor with a negative temperature coefficient of resistance is called thermistor. அதாவது இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, a semiconductor with a negative temperature coefficient. செமிகண்டக்டர்ங்கிறது என்னது, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஆனா செமிகண்டக்டர்ங்கிறது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம், தெர்மிஸ்டர் என்ன சொல்றோம் நம்ம. இந்த ப்ராப்பர்ட்டி செமிகண்டக்டருடைய ப்ராப்பர்ட்டிக்கு பேரு தெர்மிஸ்டர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னு சொன்னா அது தெர்மிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம்.
Temperature dependence of resistivity. இந்த resistivity டெம்பரேச்சருக்கு எப்படி டிபெண்ட் பண்ணிட்டு இருக்குதுங்கிறத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா இப்போ 100 மார்க்குக்கு நீ 90 மார்க் எடுக்கிற அப்படின்னு சொன்னா தட் இஸ் கண்டக்டிவிட்டி. 10ங்கிறது என்னது? ரெசிஸ்டன்ஸ், தடுத்தல், இல்லை அப்படின்னு சொல்றது. அப்போ கண்டக்டிவிட்டி, தி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி sigma is equal to n e square tau divided by m. இதை வந்து நம்ம முன்னாடி drift velocityல நம்ம படிச்சிருக்கோம். We know rho is equal to 1 by sigma. இந்த resistivity ரோங்கிறது என்னது? கண்டக்டிவிட்டியினுடைய தலைகீழி அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ rho is equal to, இது அப்படியே நம்ம வந்து என்ன செய்யலாம்? மாத்திடலாம். rho is equal to m divided by n e square tau. அப்போ இந்த ரெசிஸ்டிவிட்டி எப்படி நமக்கு என்ன மாதிரி நமக்கு ஒரு தீம், என்ன மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்குது அப்படின்னு சொன்னா, inversely proportional to the number density of electrons. Inversely proportional. என்னங்கிறது என்னது? ரோவும் என்னும் எங்க இருக்குது? இது வந்து ரோ இங்க இருக்குது, n வந்து எப்படி இருக்குது? டினாமினேட்டர்ல இருக்கு. அதனால இது எப்படி இருக்குது? inversely proportional. அதாவது எலக்ட்ரான்ஸ் உடைய நம்பர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. Inversely proportional to the average time between the collisions. Inversely proportional to the average time between the collisions. Tau. அதாவது average time increase ஆகும் போது resistivity வந்து என்ன ஆகும்? Decrease ஆகும். நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அது இப்போ இதுதான் ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை மட்டும் சொல்றோம். இப்போ இதுக்கு டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஆட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா வெளியில வந்துட்டே இருக்கும். ஏன் வெளியில வருது அப்படின்னு சொன்னா, ஆட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு எனர்ஜி கிடைக்குது, அதனால லிபரேட் ஆயிட்டு வெளியில வருது. லிபரேட்ங்கிறது என்ன? வெளியில வருது, விடுபடுறது. ஓகே, அப்போ இது விடுபடும் போது நமக்கு இது என்ன ஆகும்? அங்க இங்கேயுமா நகர்ந்துகிட்டே இருக்கும். நகர்ந்துக்கும் போது இது இங்க வந்து மோதும், இது இங்க மோதலாம், இது இங்க மோதலாம், இப்படி வந்து மாத்தி மாத்தி மோதும் பொழுது அதுக்கு என்ன கிடைக்குது? கொலிஷன்ஸ், மோதலுக்கு கிடைக்குது. அப்போ ஆவரேஜ் டைம் பிட்வீன் தி கொலிஷன்ஸ், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா அது அடிக்கடி மோதும். அப்போ ஆவரேஜ் டைம் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆவரேஜ் டைம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உனக்கு ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, அதை வந்து மெட்டல்ஸுக்கும் செமிகண்டக்டர்ஸ்க்கும் சொல்றாங்க. இஃப் தி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது தி ஆவரேஜ் டைம் பிட்வீன் தி கொலிஷன் டிக்ரீசஸ். மெட்டல்ஸ்ல தி கொலிஷன் பிட்வீன் தி டைம், ஆவரேஜ் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் and n is independent of temperature. இது வந்து மெட்டல்ஸ்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டோ வந்து டிக்ரீஸ் ஆகும், n வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். செமிகண்டக்டர்ஸ்ல n இன்க்ரீசஸ் அண்ட் டோ டிக்ரீசஸ். n வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டோ டிக்ரீஸ் ஆகுது. பட் இன்க்ரீசிங் n இஸ் டாமினன்ட் தென் டிக்ரீசிங் டோ. இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்குது, அதிகமாக இருக்குது. டாமினேட் பண்ணுது எதை விட? கொலிஷனை விட. ஆவரேஜ் டைம் பிட்வீன் தி கொலிஷனை விட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டாமினண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ தட் ஓவரால் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். அதனால செமிகண்டக்டர்ஸில் ஓவராலாக பார்க்கும்போது அந்த செமிகண்டக்டரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ்டாக இருக்குது. Do you know about superconductors? Superconductors பற்றி பார்க்குறோம். நம்ம வந்து கண்டக்டர்ஸில் செமிகண்டக்டர்ஸ் பார்த்தோம். அடுத்தது பார்க்குறது சூப்பர் கண்டக்டர்ஸ்னால் வித்தவுட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும் போது அது எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான். தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ சர்டன் மெட்டீரியல்ஸ் பிகம் ஜீரோ below certain temperature. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு கீழே போகும்போது அது என்னவாகுது? அந்த மெட்டீரியல் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ ஆகுது. திஸ் டெம்பரேச்சர் இஸ் நோன் இஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வைக்கிறோம், பாயிலிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 100 டிகிரி செல்சியஸ் வரும் பொழுது என்ன நடக்குது? எவாப்ரேட் ஆகுது, கேஸ் ஆகுது.
அப்போ அது 100 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருக்கும்போது லிக்விடாக இருக்குது, 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும்போது கேஸாக மாறுது. அதுதான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மாறக்கூடியதை தான் நம்ம வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இது டெம்பரேச்சருக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறுறது. இப்போ ஐஸ் வந்து நம்ம 0 டிகிரி செல்சியஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உனக்கு ஐஸ் கட்டியாக இருக்கும். அதை விட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது லிக்விட் ஸ்டேஜுக்கு வருது. அப்போது உனக்கு வந்து ஒரு 2 டிகிரி செல்சியஸ், ஒரு 5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வரும்போது லிக்விட் ஸ்டேஜுக்கு மாறுதுன்னு சொல்கிறோம்னா அதுதான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஓகேவா? ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறக்கூடியதை தான் நம்ம கிரிட்டிக்கல். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கண்டக்டர் சூப்பர் கண்டக்டராக மாறக்கூடியது எந்த ஸ்டேஜில் எந்த டெம்பரேச்சரில் மாறுதோ அதை தான் நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். ஆர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர். ஒன்று கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம், டிரான்சிஷன் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். தி மெட்டீரியல்ஸ் விச் எக்ஸிபிட்ஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் நோன் as சூப்பர் கண்டக்டர்ஸ். எந்த மெட்டீரியல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வருதோ அதுக்கு பேர் சூப்பர் கண்டக்டர்ஸ். This phenomenon was first observed by Cormeling Onnes in 1911. இதை கண்டுபிடிச்சவர் கார்மெலின் ஓன்ஸ்ங்கிறவர் 1911ல கண்டுபிடிக்கிறாரு. He found that mercury exhibits superconductor behavior at 4.2 Kelvin. மெர்க்குரி வந்து சூப்பர் கண்டக்டராக ஆக்ட் பண்ணுது எந்த டெம்பரேச்சர்லன்னா 4.2 கெல்வின்ல அது வந்து சூப்பர் கண்டக்டராக ஆக்ட் பண்ணுது. அப்போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவாயிடுச்சு, 0, R equal to 0. current once induced in a superconductor proceeds without any potential difference. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, அதாவது கொடுக்கக்கூடிய இடத்துக்கும் போய் சேரக்கூடிய இடத்துக்கும் இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து ஒரு எண்ட் டு எண்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். வித்தவுட் எனி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது எல்லாத்தையும் அது கண்டக்ட் பண்ணுது. அதை தான் நம்ம சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.